போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவசியமான ஒன்று. எனவே இளைஞர்களிடையே போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடைபெறுகிற இந்த மாரத்தான் போட்டியில் நாங்களும் கலந்து கொள்வது என்பது ஒரு மிக சிறப்பான ஒன்று. பொதுவாகவே காலையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆபீஸ்ல உழைக்க வேண்டியதா இருக்கு, கம்பெனிக்கு போக வேண்டியதா இருக்கு, அதனால என்னால காலையில் வாக்கிங் போக முடியல, ஓட முடியல, எந்த உடற்பயிற்சியும் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே என்னன்னா, யாரும் 24 மணி நேரமும் யாரும் வேலை செய்யறது இல்லை. அதிகபட்சமா வேலை செய்யறது 8 மணி நேரம் 10 மணி நேரம். அது அலுவலகத்துக்கு போறவங்க 5-6 மணி நேரம், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் ஒரு 8 மணி நேரம், அதுக்கு மேல இந்த வாட்ச்மேன் மாதிரி காவல் பணியை செய்பவர்கள் ஒரு 12 மணி நேரம். இவ்வளவுதான் அதிகபட்சமா வேலை செய்வாங்க. மீதி 12 மணி நேரம் மீதி இருக்கிற நேரம் எல்லாம் ஐடியல் தான். ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போதுன்னா மீதி இருக்கிற 5-6 மணி நேரம் சும்மா வீணா தானே போகுது. அதனால காலையில ஒரு 2 மணி நேரம் நமக்காக எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு கூட என்ன இந்த மாரத்தான் தொடங்கி வைக்கிறதுக்கு கௌதம் கூப்பிட்டப்ப எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். 5:30நாங்க. 4:30 மணிக்கு நாங்க கிரீன்வேஸ் ரோட்ல வீட்டில இருந்து நடந்து வந்துட்டோம். நடந்து வந்து கிட்ட வந்து ஒரு சட்டை மாத்தின்னு வேலையில் நடந்ததால இப்போ இந்த நிகழ்ச்சி வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு இங்கிருந்து நடந்து போட் கிளப் வரைக்கும் போறோம். அப்ப என்னோட கவுண்ட் இன்னைக்கு ஒரு 12 கிலோமீட்டர் வந்துடும். டெய்லி ஒரு 12-13 கிலோமீட்டர் நடந்து இருக்கிறோம். இப்போ 1ஆம் தேதி நானும் எங்க நண்பர்களும் காலையில போட் கிளப்ல நடந்து இருக்கும் போது ஒரு முடிவு பண்ணோம். அக்டோபர் 1 டிசம்பர் 31 வரைக்கும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் போட்டாதான் ஒரு சாதிக்க முடியுது. அதனால இந்த 3 மாசம் ஒரு 1000 கிலோமீட்டர் நடக்கலாமான்னு முடிவு பண்ணோம். அந்த 3 மாசத்துல 1000 கிலோமீட்டர் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணி நடந்துருக்கோம். வாழ்க்கையில் எதையாவது ஒரு குறிக்கோளை முன் வச்சு பயணம் பண்ணா ரொம்ப நல்லதுங்கிறதால இப்ப நானும் எனக்கு கார்த்திகேயன் சார் வந்தோன்னு கேட்டாரு, இது உங்களோட எத்தனாவது மாரத்தான்னாரு. நான் 163 முடிச்சிருக்கிறேங்க ஒரு 12 வருஷத்துல. ஒரு 14 நாடுகள்ல, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கத்தார், இத்தாலி, நார்வே, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ் ஒரு 14 நாடுகள்ல ஓடி இருக்கிறேன். இந்தியா முழுக்க ஒரு 24 மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன். என்னுடைய இலக்கு இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலத்திலும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிய வைக்கணுங்கிறது. இது வரைக்கும் ஒரு 24 மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன். இன்னும் இப்ப நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து அந்த மாதிரி மாநிலங்கள்ல இன்னும் நடத்த ஆரம்பிக்கல. நடத்தினா அங்கேயும் போய் ஓடுவேன். அதை ஓடி முடிச்சுட்டு 36 மாநிலத்திலையும் ஓடணுங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லணும். செய்தியை சொல்றதோ விளம்பரப்படுத்திக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னன்னா, நம்ம நடக்கிறது ஓடுறது டெய்லி என்னுடைய சோசியல் மீடியால அதை பதிவு பண்ணும்போது ஏராளமான பேர் எங்க பார்த்தாலுமே, சார் உங்களை பார்த்து நான் நடக்கிறேன், உங்களை பார்த்து நான் ஓடுறேன், நீங்க தான் எனக்கு மோட்டிவேஷன், நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாத்த விட இப்ப மேயரா இருந்து இல்ல மந்திரியா இருந்து பண்ற விஷயங்களை விட இது சொல்லும் போது இன்னும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு தொடர்ச்சியா நாங்க நடக்கிறது ஓடுறத ஒரு பயிற்சியா எடுத்துட்டு இருக்கிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.